ஏன் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஏங்க சண்டை எல்லாம் போடலங்க, உண்மையதாங்க பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லுங்க உங்க தம்பிய. தனம், என்ன பதில் சொல்லணும்? அன்பு, என் தங்கச்சிக்கு எப்போ என்ன பண்ணணும்னு ஒரு அண்ணனா எனக்கு நல்லா தெரியும். தெரியும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவு சொல்றீங்கல்ல, இது வரைக்கும் நீங்க என்ன இந்த குடும்பத்துக்காக பண்ணிருக்கீங்க? அந்த பேச்சு பேசுறீங்க? டேய் டேய், ஏன்டா இப்படி பண்ற? ஷாலினி, அவனை உள்ள கூட்டிட்டு போ. நீ உள்ள போ. நீ ஏன் பிரச்சனை பண்ற? இருக்கா? அவங்க தான் பதில் சொல்ல சொல்றாங்கல்ல, இப்ப அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கு? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்துக்காக அண்ணன் தான் செலவு பண்ணாலே 1000 கேள்வி கேட்பாங்க. அததான் நம்ம எல்லாரும் பாத்துருக்கோம்ல. ஹோட்டல் வருமானம் எங்கன்னு கேட்டதுக்கு எவ்வளவு சண்டை போட்டாங்க. இவங்க மொத்த கல்யாண செலவையும் ஒத்தால பண்ணிடுவாங்களா? டேய் அன்பு, ப்ளீஸ் தனோ, நீயாவது கொஞ்ச நேரம் சும்மா இருந்தனோ. அன்பு, தயவு செஞ்சு உள்ள வா. அத்தை பேசிப்பாங்க. சும்மா நின்றல. எவ்வளவு பேச்சு பேசுனீங்க? இப்ப எப்படி வாய் திறக்காம நிக்கறாங்க பாருங்க. டேய், அதுக்குதான் மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பேசணும். டேய் அன்பு, அன்பு அன்பு ப்ளீஸ் டா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. ப்ளீஸ் நீ உள்ள போடா, கோவப்படாத. அண்ணி அண்ணி, இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்க. ஏமா, உன் தம்பி பேசுறதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? அண்ணின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா என்கிட்ட? நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் என்ன? என்ன நீங்க புகழ்ந்து பாராட்ட விழாவை நடத்துனீங்க? நீங்களும் வாய்க்கு வந்தபடி என்ன அசிங்கம் தானே படுத்துனீங்க. டேய் அன்பு, போது நிறுத்துடா. அவ என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தா, நீ என்ன குறுக்க வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? இத பாரா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். ஆனா ஆனந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை விட்டுற கூடாதுன்னு தான் தானே அப்படி பேசுறா. இதுல என்னடா தப்பு இருக்கு? தப்புதான். ஆனந்திக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, அது தப்புதான். அன்பு, அதை நடத்தி காட்டணும்னு துடிக்கிறீங்கல்ல, அதுவும் தப்புதான். டேய் அன்பு, அவங்க சொல்றது தப்பா கூட இருக்கட்டும், ஆனா நீ பேசுறது அதை விட பெரிய தப்பு. அவங்க நம்ம அண்ணிடா, அவங்கள பார்த்து நீ என்னெல்லாம் வார்த்தை பேசிட்டு இருக்க பாரு. அக்கா, இந்த விஷயத்தை பத்தி அவங்க பேசாம இருந்தாலே நான் பேசணுங்கிற அவசியமே இருந்திருக்காது. பேசுப்பா, பேசு. என்னக்கா? உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசு. இன்னும் என்னெல்லாம் பேசணுமோ எல்லாம் பேசு. நீ பேசுறது கேட்கறதுக்காக தானே நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கேன். ஏய் தனம், நீயாவது கொஞ்சம் விட்டு கூடண்டி. நீங்க பேசாம இருங்க. உங்க தம்பி என்ன எவ்வளவு எல்லாம் பேசி கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்கான். அவன ஒரு வார்த்தை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏய், என்ன பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ, இது என் குடும்பம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் சொந்த பந்தம். நான் இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைச்சேன் பாருங்க. எனக்கு ஏதோ வேணும், இதுக்கு மேலே வேணும். ஐயோ அண்ணி, அவ ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கா, நீங்க அதை பெருசுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க அண்ணி. நீ ஏதோ சொல்ல வேண்டாம் கயல். சொல்ல வேண்டியதெல்லாம் உன் தம்பி பேசிட்டால, அப்புறம் என்ன? என்னப்பா சொன்ன? உன் தங்கச்சி கல்யாண விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இனிமே நான் செத்தாலும் உன் தங்கச்சி ஆனந்தி கல்யாண விஷயத்துல நான் வாய் திறக்கவே மாட்டேன். அண்ணி 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 அண்ணி, ஏய் ஏன்டா இப்படி பண்ற? பாரு அண்ணி கோச்சிட்டு போறாங்க. கோச்சிட்டு போனா போட்டுங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல. ஆனந்தி தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, அதையும் மீறி இந்த கல்யாணத்தை பண்ணுவேன்னா என்ன பண்ண சொல்றீங்க? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கலடா, நீ ஏன்டா குறுக்க வந்த? அண்ணா இங்க பாரு, அவங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு வேண்டுதல் கிடையாது. சொல்றதே புரிஞ்சுக்காம சும்மா அவங்க பாட்டுக்கு ஆனந்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசினா என்ன பண்ண சொல்றீங்க? அவங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். ஆனந்திக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.